ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் அன்றைக்கி எடுத்த விலாகை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே ஒரு பூஜா விலாகில் உங்களை மீட் பண்ணுவேன் இல்லையா, அது வந்து தை கிருத்திகை அன்றைக்கி நான் கும்பிட முடியல. அதனால் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டதை ஷேர் பண்ணிக்கிறேன். தைப்பூசம்னாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனாலே நான் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்க பெரிய கோயிலுக்கெலாம் நான் போக மாட்டேன். அதாவது திருத்தணி, வடபழனி, திருச்செந்தூர்லலாம் செம்ம கூட்டம் இருக்கும். பசங்களுக்கு வேறு லீவ் விட்டாங்க, ஸ்கூல் லீவ் விட்டதுனால எப்போவுமே என் பசங்க இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் தான் நான் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்றது, பிரசாதம் படைக்கிறது, இந்த வேலை எல்லாமே நான் வந்து 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து காலையிலே ராவுகாலம், எமகண்டம் இதெல்லாம் முடிஞ்சிடுது. அதனால் நம்ம பொறுமையாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம், சாம்பார், வடை, பாயசம், வாழைக்காய் பொரியல், அவ்வளோதான். அப்பளம் இதான் நான் செஞ்சது. ஏன்னா நான் வந்து அந்த டைமுக்குள்ளே 11 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா மாவிளக்கு போடலான்னு அரிசி ஊற போட்டேன். ஆனால் என்னால் டைம் ஆகிடுச்சி, அதனால் போட முடியல. முருகருக்கு மாவிளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம். வெளியே அப்படியே வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வாசல்லாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அப்படியே 1 by 1 செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த டைமுக்குள்ளே வேலை முடிக்க முடியும். அதனால் எனக்கு வந்து வீடியோ வந்து பாப்பா தான் ஹெல்ப் பண்ணுவாள். பாப்பா தான் வீடியோ எடுத்தா அன்னைக்கு. எப்போவுமே பூஜை பண்ணுறோம், வீட்டில் சாமி கும்பிட்றோன்னா கண்டிப்பாக வந்து சாரீ கட்டிட்டு தான் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சாமி கும்பிட்ற அன்னைக்கு மோஸ்ட்லி, அதாவது 80% சாரீ கட்டணும்னு நினைப்பேன். ஒரு பக்கம் சாதம் வடிச்சிட்டேன், பருப்பு எல்லா காயும் போட்டு சாம்பார், அப்புறம் வாழைக்காய் பொரியல், பாயாசத்துக்கு வந்து முந்திரி திராட்சை வந்து தாளித்து ஊற்றணும். எப்போவுமே என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். எப்போவுமே இந்த காப்பி அடித்து செய்கிறது எனக்கு பிடிக்காது. எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லேயும் பார்த்தீங்கன்னா முருகர் தான் நிறைய வைக்கிறாங்க. ஸோ நெய் வந்து வீட்டில் காய்ச்சலை, அதனால் நெய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து தான் நான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். எனக்கு அன்றைக்கி செம்ம கோல்டு. நான் தொடர்ந்து தலைக்கு குளிக்கிறதுனால என்னாச்சு, அந்த தொடர்ந்து தைக்கிறதுக்கே தலை குளிப்போம், வெள்ளிக்கிழமை குளிப்போம், இதோ இப்போ செவ்வாய்க்கிழமையும் தலை குளித்ததுனால ரொம்ப கோல்டு ஆகிட்டு அப்படியே தண்ணி கொட்ட மூக்கிலேருந்து கொட்டுது. முடியாமல் தான் நான் செஞ்சேன். நம்ம படைக்கிற அன்னைக்கு எவ்வளோ நமக்கு உடம்பு முடியலனா கூட அதெல்லாம் வந்து நான் இது பண்ணிக்க மாட்டேன். நம்ம படைச்சி முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு படுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படியே சைட் பை சைடாக இந்த பக்கம் சமைக்கிறேன் அப்படின்னா அந்த பக்கம் விளக்குக்கு பூ போடுவேன், எண்ணெய் ஊற்றுவேன், திருசெல்லாம் போட்டு தனியாகவே எல்லா வேலையும் செஞ்சுருவேன். நான் யாரையுமே எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய வேலைகளை நானே தனியாகவே செஞ்சுருவேன். முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலான்னு 6 வெத்தலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மேலே எல்லாத்துக்கும் விளக்கு வந்து நான் ஏற்றிடுவேன். விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி, ஊதுவத்தி எல்லாம் ஒன்றா ஏற்றி வச்சுட்டு கடைசியாக தான் நான் வந்து இலை போடுவேன். இலை போட்டு சாதம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கற்பூர ஆரத்தி காட்டுவேன். இப்போ கந்தசஷ்டி கவசம் நான் போட்டுட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இதில் பாட்டு நம்ம வைக்கும்போது அது காப்பிரைட் இஷ்யூ ஆகுன்றதுனால நான் அதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் எப்போ செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை அன்றைக்கே பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு வாஷ் பண்ணி அடுத்த நாள் காலையில் எழுந்து அன்னைக்கு தான் பொட்டு எல்லாமே வச்சேன். செவ்வாய்க்கிழமை தான் வந்து சமையலும் செஞ்சேன். பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வச்சு பூஜை ரூம் க்ளீன் பண்ணி இந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தைப்பூசத்து அன்னைக்கு ரொம்ப வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயமா எனக்கு நடந்தது. ஏன்னா ஒரு சின்ன வேல் சில்வர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வேல் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அது ஏன் நான் இன்னும் வேல் வாங்காததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, பாப்பா கேட்டால் அம்மா பித்தளையில் வாங்குமான்னு. இல்லைம்மா அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் வைக்கணும், அவரை பட்னி போடக்கூடாதுமா, வேலுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகமாக இருக்குமா, நம்ம வந்து சிலையாக வைக்கிறத விட அந்த வேலுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், சின்னதாக. அது வந்து என்னுடைய விரலில் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அந்த சைஸ் வைக்கும் போது அதில் அந்தளவுக்கு பவர் இருக்காது. நமக்கு அதுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் வேல் இல்லையேன்ற ஒரு குறை எனக்கு. சரி சிம்பிளாக ஒரு சின்னதாக வேல் வச்சு அதில் விபூதி கொட்டிட்டு பூ மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அந்த வேலில் விபூதி போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அந்த இடத்துல வச்சுருக்கேன். எனக்கு வந்து பித்தளையில் வேல் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ராப்பராக நான் அபிஷேகம் எல்லாமே பண்ணணும். நான் நெக்ஸ்ட்டு அது வாங்கணும். முருகர் அருள் புரிந்தால் தான் எதுவுமே நமக்கு. எனக்கு வந்து முருகரை ஏன் பிடிக்கும்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் முருகரை வந்து என்றைக்குமே நான் ஸ்டேட்டஸில் வைக்கவே மாட்டேன். நம்ம மனசு ஃபுல்லாக இருக்காரா அவ்வளோதான். அதை மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பட் நான் பூஜை பண்ணுறேன்னா இது நான் சொல்லியிருக்கேன், முருகர்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக அவர் கொடுப்பாரு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். நான் வந்து அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். என் மனசால் நான் நினைப்பேன், அதை அவர் செஞ்சுடுவார். அவ்வளோதான். வாய் திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்டதே கிடையாது. அது முருகருக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாழை அன்னைக்கு கிடைக்கல. தேங்காய் கூட லேட்டாக தான் போய் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா நான் ஞாபகம் மறந்துடுவேன். அப்புறம் பாதாம் மேலே இருக்கு இல்லையா, அது பெருசாக அழகாக நம்ம வீட்டாண்ட இருக்கோம். அதனால் பாதாம் மேலையை பறித்து வச்சு கழுவிட்டு அதில் தான் சாதம் அன்றைக்கி நாங்கள் படைத்தோம்.
ஏன்னா வந்து பிளாஸ்டிக் இலைலாம் போட்டு படைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இலையே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து இப்படி தான் சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செய்யணும்னு நினைப்பேன், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அன்றைக்கி வந்து தேங்காய்லாம் உடச்சி வச்சு சாதம் வச்சு சிம்பிளாக வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம். முருகர் வந்து குழந்தை வடிவில் இருப்பார். அதாவது என்னுடைய கண்ணுக்கு அவர் வந்து குழந்தையாக தான் நான் நிறைய டைம் அவரை ஃபீல் பண்ணுவேன். அவர் வந்து எது கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு சந்தோஷமான மனநிலை எனக்குள்ளே இருக்கும். நான் முருகர்கிட்ட மட்டும் விளக்கு அப்படியே வச்சுட்டு இந்த திரி தூண்டி வச்சு தான் விளக்கு எல்லாமே சரி பண்ணுவேன். இல்லைன்னா பூ வச்சு பண்ணலாம், பூ கருகிடும் இல்லையா, அதனால் நான் அந்த திரி தூண்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஈவினிங் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பூங்காவனத்தம்மன் கோவில், இது வந்து அங்காளம்மன் தான். ஸோ எப்போவுமே வந்து சென்டிமேட்டாக நான் இந்த கோயிலுக்கு போவேன். கூட்டமே இருக்காது, கோயில் நல்லா பெருசாக இருக்கும். இங்கே வந்து விநாயகரும் இருக்கார், அவருக்கு வந்து சங்கடா சதுர்த்தியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகரும் இருப்பார், அவருக்கும் சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவருக்கும் அர்ச்சனை பூ எல்லாமே போட்டு நிறைய பூ போட்டு வச்சுருந்தாங்க, கலர் கலராக எல்லா பூவுமே அவர் போட்டிருந்தார். கோயில் வந்து காலியாக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம மனசும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து கும்பிட்டு வரலாம். ரொம்ப கூட்டமாக இருந்தால் அன்றைக்கெலாம் அடித்து பிடிச்சி முருகரை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த கோயிலில் நான் முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு என் அப்பனை வந்து அப்படியே கண் குளிர உட்காந்து அவருக்கு நேராக வந்து என் மனசில் இருக்கிறதெல்லாம் உனக்கே தெரியும், நீயே எப்போ செய்யணும்னு நினைக்கிறியோ செய் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலை நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக. ஏன் பசங்களை கூட்டிகிட்டு போகலன்னா பொழுது போயிடுச்சு, 7 o'clock ஆகிடுச்சா, கொஞ்சம் பனி வந்துருமா, அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போகல. அப்படியே வந்து இந்த கோவிலில் இருமுடி கட்டுறதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அண்ணா கோயிலுக்கு போகும்போது இங்கே தான் இருமுடி கட்டுவாங்க ஐயப்பனுக்கு நேராக. ஸோ அப்படியே கோயிலை வந்து சுற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு நானே என் தம்பியை தான் போயிருந்தோம். இங்கே தான் துர்க்கைக்கு எப்போவுமே விளக்குலாம் போடுவாங்க. அந்த ராகு காலத்தில் துர்க்கைக்கு போடுவாங்களா, அது அங்கே தான் போடுவாங்க. அப்படியே அப்பனுக்கு நேராக உட்காந்துட்டேன். எவ்வளோ அழகாக அலங்காரமாக சூப்பராக இருக்கார் பாருங்க. அப்படியே ஒரு நேராக உட்காந்து கண் குளிர தரிசித்தேன். இந்த கோவிலில் மட்டும்தான் சிவன் வந்து லிங்க ரூபத்தில் பின்னாடி இருப்பார். கருவறையில் பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது மனித ரூபத்தில் அவர் சிவன் அழகாக உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு அழகாக வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு, அந்த வெள்ளை கலரில் வந்து வேட்டி, அந்த துண்டுலாம் போட்டிருப்பாங்க. அம்மனுக்கு அழகாக புடவை கட்டியிருப்பாங்க பூங்காவனத்தம்மனுக்கு. ஸோ இந்த ஐயர் வந்து எப்போவுமே அந்த சாமி அலங்காரம் பண்ணுறதுலாம் அவ்வளோ அழகாக பண்ணுவார். எனக்கு அதுக்காகவே அந்த கோயிலுக்கு போகணுன்னு தோணும். அதே மாதிரி நல்லா நம்மக்கிட்ட பேசுவார். அதனால் இந்த கோயில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதோட கிளம்பியாச்சு. நானும் திருச்செந்தூர் போகணுன்றேன். நம்ம மனசு வைக்கிறத விட முருகர் நம்மளை கூப்பிட்டா தானே நம்மளால் போக முடியும். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து போயிட்டு பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து நமக்கு அந்த பன்னீர் இலை விபூதி வந்து நான் சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசைங்க. நம்ம வந்து எந்த கஷ்டமாக எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதனால் அப்புறம் அவங்க வந்து பொங்கல், அப்புறம் இந்த கயிறு, ஓம் டாலர் போட்ட கயிறு, பன்னீர் இலை விபூதி, பிரசாதம், அப்புறம் அங்கே அபிஷேகம் பண்ண சந்தனம், இதெல்லாம் திருச்செந்தூர்லேருந்து எனக்கு தைப்பூசத்து அன்னைக்கு நம்ம கைக்கு கிடச்சிது. முருகர் அருள் என்றைக்குமே நமக்கு இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு நம்ம குறையுமே சொல்லிட முடியாது. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னுடைய பூஜை நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்ததும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுருவேன். காலையில் கொஞ்சம் நேரம் ஏற்றுவேன், ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஏற்றுவேன். அந்த திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோவை நான் எனக்கு தெரியிறா போல் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் எல்லாமே நமக்கு நடக்கிறது. நீங்கள் நல்லதாகவே நினைங்க, உங்களுக்கு முருகர் அருள் என்றைக்குமே உங்கள் பக்கத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.